ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இந்த விஜய் மீது உங்களுக்கு வன்மம்? ரஜினிகாந்த் அவர்கள் அஜித்குமார் அவர்கள்ட்ட ஒரு உண்மை ஒரு நேர்மை இருக்கு சார். விஜய் அவர்கள்ட்ட அது இல்லை. வருமானத்தில் 15 கோடி ரூபாய் மறைச்சு இன்கம் டேக்ஸ் கேஸ் போட்டாங்க. நீங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்கன்றீங்க படத்தில். உங்க அப்பா அம்மா என்ன கதை? படத்துலையும் சரி நேர்லையும் சரி உங்களுடைய நண்பர்களை நல்லா வச்சுக்கோங்க, உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்கன்றீங்க. உங்க குடும்பத்தில் என்ன கதை? நிர்வாகி ஒருத்தர் வந்து பின்னாடி அந்த அம்மாவை தட்டுறாரு. அம்மாவை தட்டி அவர் தான் போய் காலில் உள்ள வைக்கிறார். சார் என்னோட வன்மத்தை விட்டுருங்க. நான் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு வைங்க. நீங்க தானே வன்மத்தை கக்குறீங்கன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. புஷி ஆனந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களை சிஎம்மா ஏத்துப்பாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அரசியல் மாற்றங்களை நிகழ்த்திருக்கிறாருன்னா இல்ல. அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து அரசியல் மையத்துல வந்து ஒரு பெரிய புரட்சியை கிளப்பிச்சா இல்ல ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாச்சுன்னா இல்ல. எதுவுமே பண்ணதில்லை. எப்படி பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எத்தனையோ குட்டைகள் இருக்கு. அந்த குட்டையில ஊற போறாரு இவரு ஒரு அரசியல் கட்சியா வந்து. சீமானுக்கு இருக்கக்கூடிய தைரியம் நடிகர் விஜய்க்கு இல்லைன்னு சொல்றீங்களா? எதை மீன் பண்ணி சொல்றீங்க? விஜய் அவர்கள் நீட்டை எதிர்த்தாரு. அதே நேரத்தில் இப்போ மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்களே மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. அதை பத்தி விஜய் அவர்கள் ஏன் பேசுற? அவருடைய ரசிகர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து ஏழை வீட்டு குடிசை வீட்டிலே அதுல இதுலயும் இருக்காங்க. அவங்களாம் மின் கட்டணத்தை எப்படி கொண்டு கட்டுவாங்க? கமலஹாசன் எடுத்துக்கோங்களேன். எங்க இருந்து வண்டி எங்க போயிருக்கு தெரியுமா சார்? கேவலமா இருக்கு சார். அதாவது நீங்க மையவாதி நான் ரெண்டுக்கும் பொதுன்னு ஆரம்பிச்சீங்க. நீங்க இன்னைக்கு நீங்க உதயநிதி வீட்டில் உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட வாட்ச்மேனு கூட இந்தியன் 2க்கே இந்த நிலைமைனா லியோ 2 வந்தா அப்படின்னு மீம்ஸ் போட்டு பயங்கரமா கலாய்க்கிறீங்களே. படம் வந்து நல்லா இருக்கக்கூடாது. என்னுடைய பதிவில் முதல்ல போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. புரியல சார். ஃபேன் ஃபைட்டுன்றது ஒரு மென்டாலிட்டி சார். அது நீங்கள் உடைக்கவே கூடாது. இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம்ன்ற டைரக்டர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும். அவரே வந்து நான் எடுத்த படம் ஃபேக்குன்னு சொன்னாரா இல்லையா? லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல டைரக்டர் வந்து விஜயை வச்சு படம் பண்ணி ஃபீல் அவுட் ஆகாங்க. மென்டல் ஆஸ்பத்திரியில் இவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் தேம்பி அள வச்ச சாங் அப்படின்னு யாரையோ என்னமோ சொல்ல வரீங்களா? யார் அந்த குட்டி குஞ்சான்? செவுத்துல இருந்த மாதிரி ஒரு சொல்லி ஆகணும் சார். ஏன்னா அதுக்காக இந்த வார்த்தையா? ஆமா, அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. என்னன்னா முட்டாள்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பதில் கொடுக்கணும்? நீங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு தடவிட்டு இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அட்டி போடணும். தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வரே விஜயே யார் புஷி ஆனந்த் கத்திக்கிட்டு பாரு நடுவில். அதுக்கப்புறம் டக்குன்னு பக்கத்தில் இருக்க தமிழகத்தினுடைய வருங்கால துணை முதல்வரே புஷி ஆனந்தே அப்படிமா. வணக்கம் சார். வணக்கம். துணை முதல்வரே அப்படின்னு புஷி ஆனந்தோடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. அப்ப விஜய் முதலமைச்சரானா புஷி ஆனந்த் தான் துணை முதலமைச்சரா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை சார், அது இங்கே வந்து அவங்களுடைய நோக்கமே வந்து விஜய் முதல்வர் ஆகணுன்றது இருந்தாலும் அதற்கு முன்னாடி அதாவது விஜய் முதல்வரே அப்படின்னு போஸ்டர்லாம் நிறைய இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம். விஜய் முதல்வரே அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா அது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் துணை முதல்வரே அப்படின்னு புஷி ஆனந்தோட ஃபோட்டோ போட்டா இல்லை எல்லா ரசிகர்களுமே சார். இப்போது இன்றைக்கி உள்ள சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி, இன்னைக்கு கவின் ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து நடிகர்கள் நடித்து பெரிய ஆளையும் நாடாளன்ற ஆசை இருக்கும். அவங்க முதல்வர் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் துணை முதல்வரே அப்படின்னு சொல்லி நேற்று கிட்டத்தட்ட 18 ஜூலை நினைக்கிறேன் அவருடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளுக்கு ஏறக்குறைய மாவட்ட வாரியாக எல்லா தொகுதிகள்லையும், ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை தொகுதி இருக்கோ இந்த தொகுதிகள்லையும் பெரிய பெரிய போஸ்டர்கள் வந்து துணை முதல்வரே புஷி ஆனந்த் அவர்களே அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நோக்கம் வந்து விஜய் முதல்வர் ஆகணுன்ற நோக்கம் இருந்தாலும் அதற்கு அது ஈடு இணையாக புஷி ஆனந்த் அவர்களை துணை முதல்வர் ஆகணுன்றது இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை? வேறு வழி இல்லை சார். இப்போது இங்கே வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வந்து அந்த ஒரு மாயையில் சிக்கிட்டோம். நடிகர்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்தை தாண்டிட்டாங்கன்னா அவங்கள வந்து சிஎம் ஆக்கணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில் நம்ம உட்காந்துட்டோம். அப்போ அந்த மென்டாலிட்டி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆனதுக்கப்புறம் அப்புறம் விஜய் அரசியல் உருவாயிருச்சு. இன்றைக்கி விஜய் வந்து அந்த சிஎம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி விஜய் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு அமைச்சர் பதவி, எல்லாருக்கும் கிட்டத்தட்ட புஷி ஆனந்தே ஒரு இடத்துல சொல்கிறார் சார். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஒரு டாக்டர் அவரை கை காமிச்சிட்டு இவர் தான் ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு மாவட்டம் சரியா இல்லை, ராமநாதபுரம் ஏதோ ஒரு மாவட்டத்தில் அந்த தொகுதியினோட எம்எல்ஏ வருதா அப்படின்றாரு. அவர் புஷி ஆனந்த் சொல்கிறாரு. ஒரு டாக்டர் போல இருக்கு. அவர் தான் எனக்கு தெரிய தாவே கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களில் அவர் ஒருத்தர் தான் படித்தவர் போல தெரிகிறது. எனக்கு தெரியல மற்ற. புஷி ஆனந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் விஜய் அவர்களை சிஎம்மா ஏற்றுப்பாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ரெண்டாவது மாசு அந்த கலை எல்லாமே என்ன மாசு எப்படி சார் கலை இருக்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் யோசிங்க சார். அவர் அரசியல்
கட்சிகளோட பயணித்ததே இல்லை சார். எந்த வகையிலும் பயணித்ததே இல்லை. சரி, அரசியல் என்ன சொல்கிறது, அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறாருன்னா இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லி அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து அரசியல் மையத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியை கிளப்பிச்சா, இல்லை ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாச்சுன்னா இல்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அதாவது எம்ஜிஆர் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், விஜய் அவர்கள் ஒரு ஒப்பீடு வைப்பண்ணுங்களேன். எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய அவர் வந்து நடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியில் பயணித்தவர். அவர் காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறம் நீதி கட்சியில் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திகாவில் இருந்தார், திமுகவில் இருந்தார், அதிமுக உருவாக்குனார். ஸோ அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார், எம்எல்சியாக இருந்தார். அவருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம், அரசியல் பயணமும் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, சினிமா சார்ந்த பயணமும் இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் சார்ந்து பயணிக்கலை, எந்த கட்சிகளோடையும் பயணிக்கலை, எந்த அரசியல் பொறுப்புள்ளியும் இல்லை, அரசாங்க பொறுப்புள்ளியும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசாங்க பொறுப்புள்ளி இருந்தார், அரசியல் பொறுப்புள்ளி இருந்தவர். ஆனால் அவர் தான், அதாவது அரசியல் பொறுப்புகள், அரசாங்க பொறுப்புகள் இல்லாமலே அவர் வந்து எதிர்பார்த்தாங்க. ஏறக்குறைய 1996 எலெக்ஷனில் அவருனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்ததுன்றதை கருணாநிதி அவர்களும், மூப்பனார் அவர்களும், ஜெயலலிதா அவர்களுமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் பத்திரிகை செய்திகளும் குமுதம்லேயே வந்திருக்கு, நிறைய இடத்துல வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த காலமாக இருந்திருக்கலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்ட பழகிட்டு தான் வண்டியையோ காரையோ புதுசாக வாங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய சினிமாவிலையும் நம்ம உதாரணம் சொல்ல முடியும். உதவி இயக்குனராக இல்லாமே படம் டைரக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி வண்டி ஓனா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு கூட விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பழகி இருக்கலாம்ல. இல்லை சார், பழகிக்கிட்டு இருக்கலாம்ல. அதுதான் சார், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நம்ம பழக்க கொடுக்கறதுக்கு இது வந்து நம்ம சும்மா ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி அதே உதாரணத்தை நம்ம ஒரு டிஎஸ்50 கொடுக்குறோம், ஒரு இதை கொடுக்குறோன்னு நம்ம பழகி பார்க்குறதுக்கு நம்ம அவங்களுடைய லேபரேட்டாக நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். இது தமிழ்நாடு ஏறக்குறைய 38 மாவட்டங்கள் இருக்குது. இது வந்து இந்தியாவினுடைய தலையாய ஸ்டேட்டாக பல கேட்டகரிஸில் வந்திருக்கு. இந்தியாவின் நம்பர் 1 ஸ்டேட்டுன்னு சொல்லி கேட்டகரிஸ் வந்து வேர்ல்டு லெவல் கேட்டகரிஸ்லேயே நம்ம வந்திருக்கோம். ஸோ வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம். இங்கே வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் ஒர்க் பண்ண முடியாது. இவர் வராரு, அவரை வளர்த்து விடுவோம், அவர் வந்து நல்லா பண்ணுவார், நல்லது தானே செய்கிறாரு. நல்லது ஒரு ட்ரையல் விஷயத்தில் பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயத்த தாராளமாக விஜய் வரவேற்கலாமே சார். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், இங்கே ஒருத்தரை வந்து அவர் பழகிறதுக்காக நம்ம வேலை பார்க்க முடியாது. இங்கே சார் நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற இடம்ன்றது ரொம்ப முன்னோக்கி போயிட்டுருக்கோம். இதில் வந்து யார் பெஸ்ட்டோ அவங்கள தான் அமர்த்தணும். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் படித்தவங்க, பெருசாக படித்தவங்க, பெரிய பெரிய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, இவங்க கையில் இருந்தாலே இவ்வளவு பிரச்சனை. அதாவது 60 ஆண்டு 70 ஆண்டு கால பழமை உள்ள திமுக இருக்கும் பொழுதே, அதாவது இவங்களுக்கு வந்து அரசியல் பொறுப்புகளும் இருந்தது, அரசாங்க பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இவங்க இருந்தே ஒன்றும் பண்ண முடியல. இங்கே ட்ரையல் நேரில் ஒருத்தர் வந்தாருன்னா, இப்போ நீங்கள் இப்போ ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுக்ரைனுடைய ஒரு பிரதமராக இருக்கார், சாரி ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார், ஜனாதிபதியாக இருக்கும்பொழுது யுக்ரைனுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியும். அவர் இத்தனைக்கும் ஒரு காமெடியன், ஒரு ஸ்டாண்டப் ஷோ பண்ணிட்டு இருந்தவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா படங்கள் காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தவர். அவருடைய படம் வந்து அவ்வளவு எல்லாமே காமெடி பேஸ்டு ஃபிலிம்ஸ், இந்த ரோல்ஸ் போயிட்டு இருந்தவர். உக்ரைனுடைய ஜனாதிபதியாக இருந்தார். உக்ரைனுடைய நிலைமை என்னாச்சு இன்னைக்கு, அவர் தலைமுறைவாக அந்த நாட்டையே இன்னைக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னும் வந்து நடிகர்களுக்கு அரசியல் தெரியாமல் அவங்கள அரசியல் பழக்குவோம், நாங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு இன்னும் வந்து அதே மாதிரி ட்ரையல் நேரம் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு அரசியல் ஞானம் கிடையாது, இன்னும் படிப்பு, அரசியல் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் இருக்கா. இன்னும் ஞானம் இங்கே எல்லாருக்குமே அப்படி பார்த்தா இல்லைன்னு தானே சொல்ல. இல்லை சார், நீங்கள் அது எல்லாருக்குமே இருக்குன்னு. இப்போ ஒரு வைகோவருடைய அரசியல் ஞானம் விஜய்கிட்ட இருக்கா? இல்ல சார், அட்லீஸ்ட் வைகோ ஏஜ் விஜய்க்கு இப்ப இல்ல. அதுதான் சொல்றேன், ஏஜ் இப்ப விஜய்க்கு என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜ்க்கு ஆன பக்குவம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா சார், அதாவது வைகோவினுடைய ஏஜ் விஜய்க்கு இல்லை, அட்லீஸ்ட் வந்து அரசாங்க பொறுப்புகளில், அரசியல் பொறுப்புகளில் இருந்த ஒரு வைகோ. அதே மாதிரி வைகோவினுடைய மகன் அட்லீஸ்ட் வந்து அந்த டைப்போ தொட்டவங்க எல்லாம், அதாவது அவங்க எல்லாருமே வந்து அரசியல் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்க சுற்றி என்றைக்குமே வந்து அரசியலாளர்கள் இருந்திருக்கிறாங்க. நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேனே, நடிகர் விஜய் மாணவர்களை அரசியலுக்காக பகடக்காயா பயன்படுத்துறாருன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க, ஏன் சார்? இப்போ நீட்டு வந்து மாணவர்களுக்கு வேணும் வேண்டாம், அது யார் முடிவு பண்ணணும் சார்? அரசாங்கம் முடிவு பண்ணிருச்சு. இல்லை, அரசாங்கம் முடிவு பண்ணிருச்சு. அரசாங்கம் நீட்டு கண்டிப்பான்னு முடிவு பண்ணிருச்சு. அது மத்திய அரசு முடிவு பண்ணுச்சு, மாநில அரசு அது வேண்டாம்னு சொல்லுது. எல்லா மாநில அரசும் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்களால பண்ண முடியாது அப்படின்றதும் தெளிவாயிருச்சு. இல்லை, இங்கே வந்து கன்கரண்ட் சார்ந்த ஆட்சி மத்தியில் இருக்கும் பொழுது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி முடியாது இல்லை சார்? ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் மறுபடியும் கேஸில் தான் போட்டாங்க. கேஸ் போட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் தான் நீங்கள் அதை பண்ணணும். அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அது மத்திய பட்டியலிருந்து நீங்கள் மாநில பட்டியலுக்கு வரணும், கன்கரண்ட் லிஸ்ட் வரணும், ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் வரணும். இது எல்லா டிஸ்கஷனும் முடிஞ்சு அது மாநில
பட்டியலுக்கு போய் அந்த கேஸுக்காக வாதாடின சிதம்பரம் அவருடைய மனைவி என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் நீட்டு தான், நீட் இல்லாமல் இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது வெளியில் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நீட்டு வேணுன்றது மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிருச்சு. சரிங்களா, இனிமேல் நீங்கள் வந்து மாற்றுறத வைக்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்றது. நீட்டுக்கு எதிராக பேசுறது தான் மாணவர்களை தவறா அரசியலுக்காக பகடக்காரையா பயன்படுத்த சொல்றீங்களா? இல்லை சார், சிம்பிளாக அதாவது நீட்டு வேணும்னு மத்திய அரசு முடிவு பண்ணிச்சா, இனிமேல் வேணும் வேணான்றது அந்தந்த மாணவன் முடிவு பண்ண வேண்டியதுதான். நான் எழுதலை ரைட்டுங்களா, எத்தனையோ பரீட்சைகள் இருக்குது, இப்போ ஐஐடி ஜெய் இருக்குது, எத்தனையோ இருக்குது. நான் எழுதலைன்றது நான் முடிவு பண்ண போகிறேன். அதுக்கான என்ன சொல்கிறது, தயார் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ அரசியல்வாதிகள் இது வேணும் வேண்டாம்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்புணர்வு இருந்திருக்கு. என்னென்னா, ஒரு அரசியலுக்காகவும் தன்னைத்தானே வந்து என்ன சொல்கிறது முன்னிறுத்திக்கிறதுக்காகவும் பேசுவாங்க. ஆனால் இவர் பண்ண தப்பு என்னென்னா, பெரிய பிளண்டர் எப்படின்னா, அந்த 10வது 12வது மாணவர்கள் அதுலேயும் நல்லா படித்தவங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அவங்க தான் நீட்டு எழுதுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நீட்டுக்கு எதிராக நிற்கும் பொழுது மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த சைடு அந்த ஸ்டாண்ட விஜய் எடுக்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அது யாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நீட்டுக்கு எதிராக தானே இருக்கு. ஒரு சில கட்சிகளை தாண்டி, ஒரு சில கட்சிகளை தவிர இன்னைக்கு தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட 16% விழுக்காடு நீட் எழுதியிருக்காங்க சார். நீட் எழுதியிருக்காங்க. ஆமா சார், தமிழ்நாடு கருத்தியல் ரீதியா நீட்டை எதிர்க்கிறது தமிழ்நாடு தான். கருத்தியல் ரீதியா தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல தான் விஜய் எடுத்துருக்காரு. அதுதான் சார் நீங்க எதிர்ன்னு சொல்ல முடியும். அது எங்க வச்சு எடுக்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். 12வது படிக்கிற மாணவன் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுத்து வந்து உட்காந்துருக்கான். ஸோ இப்போ அதில் தான் அங்கே உட்காந்துருக்க மாணவர்கள் தான் நீட்டு எழுதக்கூடிய விழுக்காடு ஜாஸ்தி இருக்கிற மாணவர்கள். நீங்கள் நாளைக்கு அடுத்த வருஷம் இவர் சிஎம் ஆறார் சார், இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீட்டை ஒழிச்சுடுவார் வைக்கட்டும். இந்த வருடம் அந்த பசங்க தான் நீட்டுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க. இப்போ அவங்க முன்னாடி உட்காந்து நீ நீட் எழுதாதன்னு குழப்புனா, அதில் ஒரு 10 பேர் நான் நீட் எழுதாமல் போகிறேன் அப்படின்னா அவருடைய டாக்டர் கனவு இந்த வருஷத்துக்கு சரிதான் இல்லையா? அவர் நீட்டு எழுத வேண்டாம்னு குழப்பல சார், எப்படிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எல்லாம் ஒன்று தானே சார். இப்போ நான் உட்காந்துருக்கேன், நான் வந்து ஒரு விஜய் ஃபேனு, நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு தொகுதியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு நீட் எழுதுறதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் படிச்சிருக்கேன். என் தலைவர் ஆப்போசிட்டில் உட்காந்து என்னுடைய தளபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீட்டை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம எதுக்கு நீட் எழுதணும்? நான் இன்றைக்கி விலகிட்டேன்னா என்னுடைய குடும்பம், எனக்குன்னு ஒரு கரியர், எங்கள் அப்பா அம்மா இத்தனை வருஷம் 18 வருஷம் 15 வருஷமாக எத்தனையோ உழைச்சிருக்காங்களா, அந்த உழைப்பு எல்லாமே போகுதுல்ல. இந்த நீட் எக்ஸாமுக்காக தமிழ்நாடு வந்து 10க்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொடுத்துருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, உயிர்களை தடுப்பதற்காக அல்லது இவர் நீட் யாரையும் எழுத வேணான்றாரா? அதாவது விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரான குரல் கொடுக்கிறாரு, அவ்வளவுதான் அது பார்க்கணும். இல்லை சார், விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்கறதுக்கு இத்தனை அவருடைய இவ்வளவு நாள், அதாவது ஏறக்குறைய ஒரு வருடமாக போது தமிழக வெற்றி கழகம் வந்து ட்விட்டரில் தான் அதாவது அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ட்விட்டரில் தான் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வாழ்த்து சொல்றவர் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. மாணவர்கள் முன்னாடி உட்கார்ந்து நீட்டு வேணான்னு சொன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் சார். அது வந்து பேசப்பட்டது, அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்ல அது அவருடைய பர்சனல். நீட்டை பத்தி பேசினா ஏன் பேசுனேன்னு கேக்குறீங்க, நீட்டை பத்தி பேசலாட்டி ஏன் பேசவே இல்லை அப்படின்னு கேக்குறீங்க சார். என்னதான் பண்ணுவாரு விஜய் அவர்களுக்கு நீட்டை பத்தி எதுவும் தெரியாது சார். அவர் வந்து அங்க வந்து மாணவர்கள் இருக்காங்க, மாணவர்கள் முன்னாடி அதை பத்தி பேசணும், அதாவது பாஜகவுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் கட்சியை நிர்மாணிக்கிறன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி மாணவர்களை குழப்பிட்டார். இது வந்து டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். இன்னைக்கு ஒரு 12th படிக்கிற உட்காந்து ஒரு செல்வ பிறந்தையோ அப்படி இல்லைன்னா ஒரு அண்ணாமலையோ இந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து சினிமா நியூஸ்ல உட்காந்து சொல்றதை வந்து அது நியூஸ்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து அவர் நீட் வேணான்றாரு, அதெல்லாம் நம்ம வேணான்னு முடிவு பண்ணுவோன்னு பண்ண மாட்டான். ஆனா நான் உட்காந்துருக்கும் போது என் முன்னாடியே வந்து நான் வந்து குளோரிஃபை பண்ற ஒரு தலைவன், ஒரு தளபதி வந்து சொல்லும் பொழுது எனக்கு அது இம்பாக்ட், அது பெர்சன்டேஜ் ஜாஸ்தி சார். இப்ப அதுல வந்திருக்க ஒரு எதிராக பேசுறது மட்டும் தான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையா? மாணவர்கள் முன்னாடி பேசுனதா சார் பிரச்சனை. நீட்ட சார், நீங்க அரசியல் கட்சி, நீங்களும் இந்த குட்டையில தான் வர போறீங்க. இங்க தமிழ்நாடு வந்து பாஜக எதிர்ப்பு அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. போன எலெக்ஷனில் தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து பாஜக உள்ள அனுபவிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் யாருமே தயாராக இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஆக பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் கட்சியை ஆரம்பிக்க முடியுன்ற ஒரு 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 காலகட்டத்தில் வந்துட்டீங்க. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இப்படி தான் கட்சியே ஆரம்பிக்கல, கட்சி அறிவிப்பு வெளியிடும் போதே அவர் வந்து பாஜகன்னு குத்துறாங்க. அது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு செட்பேக்காக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டார். ஆக இங்கே வந்து பாஜகவை எதிர்ப்பு இல்லை ஒரு முடிச்சிடறேன். பாஜக எதிர்ப்பு தான் இங்கே வந்து நம்மளால் நிலைப்பாடோடு இருக்க முடியுன்றதுனால பாஜக எதிர்ப்பு என்ன அப்படின்னு உடனே நல்ல நீட் எதிர்ப்பு அப்படின்னு பார்க்குறாரு. ரெண்டாவது பாருங்க, நீட்டை மட்டும் அவர் எதிர்க்கல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இங்கே உள்ள கல்விக் கொள்கை, இந்திய கல்விக் கொள்கை வந்தது இல்லைங்களா, கல்விக் கொள்கையே தவறுன்றாரு அவர்.
அதெல்லாம் அதாவது பாஜக எதிர்ப்பு என்னென்ன கொள்கைகளோ அதை பூரா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில அதை மாணவர்கள் முன்னாடி சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு புரிஞ்சும் புரியாமையும் அறகுறையா எடுக்கும் பொழுது அங்க ஒரு மாணவனோட கனவு செஞ்சுதான் அதுக்கு விஜய் பொறுப்பேற்பாரா? அதுக்கு நீங்க விஜய் சொன்னதை நீங்க இன்னும் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க நீட்டு மட்டும் இது கிடையாது, அந்த நீட்டு எக்ஸாம் மட்டுமே கிடையாது, பொறியியல் மட்டுமே கிடையாது, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ படிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வெளியே தெரியாத அரசியல் படிப்புகளை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அப்பதான் நம்ம அதை பார்க்கணும். அரசியல் தான் சார் சொன்னார் அவரே. சார் அவர் மொத்தமா அதோட அஜெண்டா என்ன? ரஜினிகாந்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, என் கட்சி ரஜினிகாந்த் பிஜேபின்னு சொன்னதுனால மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வரலையா? பல காரணங்கள் சார். அதில் அது ஒரு மெயினான காரணம். நீங்கள் அதை இக்னோர் பண்ணுவீங்களா? நீங்கள் அவர் ஆன்மீக அரசியல்ன்றாரு, பிஜேபி அரசியல் பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி அவர் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா திமுக திகாலிருந்து எல்லா கட்சிக்காரனும் அவரை வந்து பிஜேபியின் முத்திர குத்ததில் எவ்வளோ பிஜேபியின் முத்திர குத்தப்பட்ட அவர் மட்டும் ஒரே ஒரு காரணத்தினால தான் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே வரலையா? அதுவும் ஒரு காரணம் சார். இது அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே எந்த நடிகர் இருந்தாலும் கமலஹாசன் பிஜேபியோட பி டீம் சொல்லலையா? அவரே வெகுண்டெழுந்து நீ போய் பிஜேபியோட பி டீம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி தானே சார் இன்னைக்கு திமுக போய் தஞ்சடைஞ்சிருக்காரு. ஆனா அதே கமலஹாசனுக்கு எதிராக தானே இப்ப மின் கட்டண உயர்வுக்கு வந்து எந்த ஒரு குரலும் கொடுக்காம அமைதியா இருக்காருன்னு விஜயும் அதுதான் சொல்றீங்க, கமலையும் கோத்துறீங்க சார். விஜய் சார் கமலஹாசன் அவர்கள் வந்து பாஜகவினுடைய எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லி பாஜக பி டீம் அப்படின்னாங்க. வந்த உடனே அவரையும் அதான் சொல்ல கூறப்பட்டது. அவர் அதை உடைக்கணுன்றதுக்காண்டி அதிமுகவை பற்றி தப்பாக பேசினார். அதாவது ஜெயலலிதா அவர்களை பற்றி ஏறக்குறை இறந்து போனவங்களை பற்றி தப்பாக சொன்னார். இறந்து போனோடனே ஜெயலலிதாவுக்கு அவர் என்ன தெரியுமா, சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களும் எழுதினார். அவ்வளவு கீழே போய் நான் திமுகவினுடைய அடிவருடின்னு அப்பமே காமிச்சார். அதுக்கப்புறம் அதிமுகவை பற்றி தப்பாக பேசினார். இன்னும் சொல்ல போனால் இந்து தீவிரவாதின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி தான் நான் பாஜகவுக்கு சப்போர்ட் இல்லை, நான் பாஜகவுக்கு எதிரின்னு இப்போ திமுகவே போயிட்டாரு. ரஜினிகாந்த் சார்பா கமலை எதிர்க்கிறீங்களா? ரஜினிகாந்த் சார்பா விஜய் எதிர்க்கிறீங்களா? இல்ல சார், அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து நீ பிஜேபி சார்பு அப்படின்னு சொல்லி முத்திர குத்துனாங்க. அவரு அதை ஏத்துக்கிட்டு இல்ல இந்த மாதிரியான ஆங்கிள் நான் வர வேண்டாம்னு விலகிட்டார். ஆனா ஒரு விஜயோ ஒரு கமலஹாசனோ நம்மளை பிஜேபின்னு முத்திர குத்துறாங்க அப்படின்னு சொல்றதுனால பிஜேபிக்கு எதிரான கருத்தை பூரா பேசி அது உண்மையோ பொய்யோ அது என்னன்னே தெரிஞ்சுக்காம அது பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீட் அப்படிதான் சார் விஜய் பேசிக்கிட்டு, விஜய்க்கு நீட்டை பற்றி எதுவுமே தெரியலன்றதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்து எதிர்த்து நீங்கள் அந்த 5 வருடங்கள் 4 வருடங்களாக நீட்டை வந்து இங்கே வேண்டாம்னு சொல்லி மக்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதில் ஒரு 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு மாணவர்கள் முன்னாடி பேசி மாணவர்களை குழப்பிட்டாருன்ற நான் அதைத்தான் சொல்கிறேன். அவர் என்ன வேணாலும் சார், எப்படி பார்த்தாலும் பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ குட்டைகள் இருக்குது. அந்த குட்டையில் ஊற போகிறாரு இவரு ஒரு அரசியல் கட்சியாக வந்து. வேறு இதில் புதுசாக ஒன்றும் யாரும் சொன்னாத கருத்தை சொல்லிட்டாரா விஜய்? எல்லாரும் சொல்கிற கருத்து தான் சொல்கிறார். ஆனால் சொல்கிற இடம் தான் சொல்கிறேன். நீங்கள் உட்கார வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் அரசியல் வந்து ஒரு நல்ல, அதாவது என்ஜினியரிங் டாக்டர் இதெல்லாம் தான் படிப்புன்னு இல்லை, அரசியலும் ஒரு படிப்பு தான். அரசியலையும் பார்த்துட்டு எல்லாரும் வாங்க, எதுக்கு அவருடைய கட்சியிலும் சேர சொல்கிறாரு, அவ்வளோதான். அதான் சொல்றாரு. வேற என்ன சார், அரசியல ப்ரொபஷனலா மாத்தணும்ங்கிறது தான் விஜயோட நோக்கம். என்ன சார் அதுதான் சொல்றாரு. நான் உங்ககிட்ட நியாயமா கேக்குறேன் சார், ஒரு 20 அரசியல் கட்சி தலைவர் பேரை நீங்க சொல்லிடுவீங்களா? ஒரு 50 அரசியல் பிரமுகர்கள் பேரை சொல்லிடுவீங்களா நீங்க? அதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் விக்டரின்றது இதுல ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப கம்மி. அதனாலதான் கேளுங்க, அரசியல ப்ரொபஷனா மாத்தணும் அப்படிங்கிற அதுதான் சொல்றேன். அரசியல ப்ரொபஷனா மாத்தணும்னா இங்க இருக்கிற லட்சக்கணக்கான 11 லட்சம் பேர் ஒரு தடவை படிச்சு முடிக்கிறான். 11 லட்சம் பேர்ல 50 பேர் ஜெயிக்கிறது எப்படி, 100 பேர் ஜெயிக்கிற எப்படி? 11 லட்சம் பேர்ல 25,000 30,000 60,000 பேர் ஜெயிக்கிறது எப்படி? நான் அதை சொல்றேன். ப்ரொபோஸ் நீங்க வந்து நாளைக்கு ஜெயிக்க போறாங்க சார். அதாவது நீங்க அரசியலுக்குள்ள வந்தே 1 வருஷம் கூட ஆகல, நீங்க அரசியல நல்ல கரியர் எப்படி நீங்க சஜஸ்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு திராவிட கலைஞர் வீரமணி பேசுறாருன்னா ரைட்டு, அவர் இதிலே ஊறி இருக்காரு, அவருக்கு இதில் நெளிவு சொல்லிகள் தெரியும், எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். அவர் பேசுனா நீங்களே உள்ள வந்து இன்னும் உங்கள் கட்சியவே நீங்களே உங்களுடைய கொள்கைகளை இன்னும் வெளியில் சொல்லலை. அரசியலில் உங்களுடைய நிலைமையை இன்னைக்கு வரைக்கும் 0 தான். நீங்கள் அதுக்குள்ளே கரியர் கைடன்ஸ் கொடுக்குறீங்க. யார் நீங்கள்? விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்குல்ல சார். ஓட்டு அப்ப அந்த ஒரு விஷயம் பார்த்தா அரசியலை பத்தி விமர்சனம் பண்றது சார். நீங்க சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் ஏமாந்து போனவங்க தோத்து போனவங்க வந்து வெற்றியை பத்தி பேச முடியாதா, பேசக்கூடாதா? இனியன் அவர்களை கூப்பிட்டு வச்சு ஐயா நீங்க வந்து அரசியலுக்கு வந்தா நல்லதுன்னு விஜய் சொன்னா நான் சார் கேட்க போறேன் சார். பேசுற டீல் பண்றவங்க யாரு? நீங்க யாரை டீல் பண்றீங்க? இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்க ஒரு பேரண்ட், இன்னொருத்தர் ஒரு பேரண்ட் இருக்காங்க, 12வது முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வெளியில வந்து அந்த பேரண்ட்ஸே எல்லாம் ஓகே, ஆனால் அவர் நீட்டை பத்தி தப்பா பேசினாருன்னு சொன்ன வீடியோக்களை பார்த்தீங்களா நீங்க? விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசுனது வெறுத்து போய் வெளியில் வந்து பேசின மாணவருடைய அப்பா அம்மாவுடைய வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பவா? ஒன்றும் இல்லை. அதுதான் சார் பிரச்சனை. வெளியில் வந்து நீங்கள் வந்து அவங்க தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் நீட்டு,
நீங்கள் சாதாரணமாக ஒரு மேடையில் போய் பேசுங்க, உங்களை யார் வேணான்றா, இல்லை உங்களுடைய தற்கொலை விஜய் ரசிகர் கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு பேசுங்க, யார் வேணான்றா. ஆனால் ஏன் அதுக்காக உங்களோட தற்கூரி உண்மைதான் சார். அது நான் என்னன்னு வரேன், படித்த மாணவர்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் நீட்டு, அவங்க முன்னாடி வச்சு நீட்டு வேணுமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் அதுக்கு தகுதியே இல்லை சார். உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு இப்போ அவருக்கு நீட் சொல்றதுக்கு தகுதி வேணுமா? கருத்துன்னு இல்லை சார், எங்க சொல்லணுன்றதுக்கு தகுதி கண்டிப்பா வேணும். விஜய்க்கு தகுதிங்கறலாம் சரி, இப்போ நான் எனக்கு வந்து இப்போ என்னால் நாசாவுடைய கொள்கைகளை பற்றி கருத்து சொல்ல முடியும் சார். என்னால் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இலான் மஸ்க் பற்றி என்னால் பேச முடியும். நான் அதுக்குன்னு அவங்க இடத்துல போய் அவங்க ஆளுங்களை கூட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அதை தான் சொல்கிறேன். படித்த மாணவர்கள், நீட்டுக்கு எலிஜிபிளான மாணவர்களை பேசுறதுக்கு நீங்கள் டாக்டரா? நீங்கள் விஜய் யாரு? நீங்கள் ரெண்டாவது அதை விடுங்க, அரசியல் கரியர் கைடன்ஸ், அரசியலுக்கு வாங்க, எல்லாருக்கும் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்றீங்களே, உங்களுக்கே அரசியல் கட்சி எல்லாரையும் அரசியலுக்கு கூப்பிடல, படித்தவர்கள் அரசியல ப்ரொபோஷனா மாத்தணும் சார். அப்பதான் ஊழல ஒழிக்க முடியும். லஞ்சம் இல்லாத ஒரு இந்தியா தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். எவ்வளவு பின்தங்கிய கருத்து தெரியுமா இது? எவ்வளவு பழமையான கருத்து தெரியுமா? அதாவது 60கள் 70களில் பேச வேண்டிய கருத்து இது. இன்னைக்கு எவன் சார் படிக்காம இருக்கான்? தடுக்கி விழுதா பி சார். அடுத்த ஒரு வீட்டில் ஒரு பி இருக்கா? இன்னைக்கு படிச்சவங்க அரசியலுக்கு வரணுன்றதெல்லாம் இன்னைக்கு ரெலவெண்டான டாபிக்கே கிடையாது சார். ஒரு தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இடைநிற்றல் விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு சார். நான் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, படித்த மாணவர்கள், காமராஜர் காலத்துல காமராஜர் படிக்காத காமராஜரும் தமிழ்நாட்டே காப்பாற்றினார் நம்ம பேசுறோம். ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60% பேர் படிக்கல. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாவனும் மினிமம் கிராஜுவேட் சார். மினிமம் கிராஜுவேட் இருக்கிற இடத்துல படித்தவர்களாம் அரசியலுக்கு வரணும். படித்தவர்களாம் எல்லாரும் தான் படிச்சிருப்போம். எல்லாரும் அரசியலுக்கு வரணுமா? வேற எதுவுமே யாரும் வேலையை பார்க்கணுமா? படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாங்க. எல்லாருமே இன்னைக்கு படிச்சிருக்கோம் சார். இன்னைக்கு அது வந்து ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. ஆனா இன்னைக்கு கிரைட்டீரியா சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ரெலவெண்ட்டாக படிச்சிருந்தா நீ அரசியலுக்கு வா. நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கியா, நீ ஒரு சோஷியாலஜி படிச்சிருக்கியா, நீ வேற ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி படிச்சிருக்கியா, இல்லை வேற ஏதோ அரசியல் அட்லீஸ்ட் அரசாங்க பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அது பேஸ் பண்ணி ஏதாவது படிச்சிருக்கியா, நீ அரசியலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுங்க. அதை விட்டு எவனாலும் வரலாம் அப்படின்னா இன்னைக்கு எவன் சார் படிக்கல? இந்த இடத்துல சீமானுக்கு இருக்கக்கூடிய தைரியம் நடிகர் விஜய்க்கு இல்லைன்னு சொல்றீங்களா? எதை மீன் பண்ணி? உண்மையிலே இல்லை சார். அதாவது இப்போ விஜய் அவர்கள் நீட்டை எதிர்த்துட்டாரு. நீங்கள் எவ்வளவு பழகாங்கி படைக்கிறீங்க நீங்கன்னா, உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே, விஜய் ரசிகர்கள் எல்லாருமே. அதே நேரத்தில் இப்போ மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே, மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. அதை பற்றி விஜய் அவர்கள் ஏன் பேசுகிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு. அவர் இருக்கார் சார் நீலாங்கரையில் மொட்டை மாடலில் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜென்ரேட்டர் வச்சிருப்பாரு. என்ன சொல்கிறது, அந்த பில்டிங்கே பவர் பண்ணுற அளவுக்கு ஜென்ரேட்டர் வச்சிருப்பாரு. அவருடைய டீசல் வாங்கிடுவார். எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் அவருடைய ரசிகர்கள், எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து ஏழை வீட்டு குடிசை வீட்லேயும் அதுலேயும் இதுலேயும் இருக்காங்க. அவங்களாம் மின் கட்டணத்தை எப்படி கொண்டு கட்டுவாங்க? எப்படி கொண்டு? அப்போ அதை பற்றி எங்கே பேசினார் விஜய்? திமுகவுக்கு ஜால்ரா போடுற கமலுக்கு அடுத்தாவது விஜய் வந்துட்டான்றதான் சார் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பேசினார்ல, இதை நீட்டை பற்றி பேசினார்ல. ஒரு தமிழ்நாட்டில் இதுவரை சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா, தமிழ்நாடு அரசியல் வரலாறுல எவ்வளோ பெரிய ட்ரக் மாஃபியா இருந்ததில்லை. அப்படியான ட்ரக் மாஃபியா, அதுவும் தமிழ்நாடை ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய ஏதோ வகையில் பயணிச்சிருக்காங்க. அதுக்கு திமுக தான் காரணம் சொல்லலை, பயணிச்சிருக்காங்க. அப்போ அதை பற்றி விஜய் அவர்கள் ஏதாவது பேசினாரா? அப்புறம் அதை தானே சார் சொல்கிறோம். சீமானவர்கள் தப்பு எங்கே நடந்தாலும் அட்லீஸ்ட் பேசுகிறாரு. அடி எல்லாத்துக்கும் பொதுவாக அவர் கட்சியே என்ன சார் நீட்டு தான் நடைமுறையில் இருக்கு. அதுதானே சார் சொல்கிறேன், நீட்டு நடைமுறையில் இருக்கு. விஷயம் கோர்ட்டில் இருக்கு. நீட்டு கோர்ட் இந்த மின் கட்டண உயர்வுல நீங்கள் விமர்சனம் பண்ணுறது, ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கறதான் கரெக்டு. ஆனா சோத்தை தானே திங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம்லாம் விஜய்க்கும் கமலுக்கு எதிராக தேவை சார், பயன்படுத்திருக்கீங்களே. தேவை சார். என்னங்களா இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் இருக்கார், அவர் அரசியலுக்கு போய் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிறாரு, இது வர்றாரு அது வர்றாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவருக்குன்னு ஒரு சார்பு இருக்கும். இப்போ என்னையை வளர்த்து விட்டாரு, இந்த ஏரியா எம்எல்ஏ தான்ப்பா, அவர் தான்ப்பா என்னைய கவுன்சிலர் ஆக்கியிருக்காரு, அப்போ நான் அவருக்கு விசுவாசமாக தான்ப்பா இருப்பேன். அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அதை கேட்க மாட்டேன்னா நியாயம் இருக்குது. விஜய்ன்றவர் யார், கமலஹாசன்றவங்க யார்? இன்னைக்கு ஒரு கேள்வி, கமல் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ரஜினிகாந்த்னா யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ரஜினிகாந்த் அரசியல்வாதியா? அரசியல் கட்சி வச்சிருக்காரு, அரசியல் வரேன்னு சொன்னார்ல சார். அரசியல்வாதி அரசியல் கட்சி ரெண்டு புரிஞ்சுக்கோங்க சார், டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாரு. இன்னைக்கு அவர்கிட்ட அரசியல் கட்சி இல்லை. இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே அவர்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டாலும் சார், இவர் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. விஜயோட கொள்கை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்கள் எங்கே கேள்வி கேட்கணுமோ அங்கே கேட்கறத விட்டுட்டு கேள்வி கேட்குறவனை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்கலான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்ல பாருங்க. இன்னைக்கு ஒரு விஜய் அவர்கள், ஒரு கமலஹாசன் அவர்கள் எப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாலினோட அவங்களுக்கு வந்து பிரபல்யம் ஜாஸ்தி. கரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் சிஎம். ஆனால் ஸ்டாலினோட இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து கூடுங்களா அப்படின்னா மாவட்ட வாரியாக கூட்டி கும்மால் அடிக்கிறது இன்னைக்கு கமலஹாசன் அவர்களாலையும் விஜய் அவர்களாலையும் ஈஸியாக பண்ணிட முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேனிசம்ன்றது அப்படி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க வந்து சினிமாக்கள்லேயே இதை பண்ணி பழகினவங்க, அவங்களுக்கு பிரபல்யம் ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தானே ஸ்டாலின் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ நமக்கு வந்து பீகாருடைய முதலமைச்சர் தெரியுமா? நமக்கு வந்து ஒரு அசாமினுடைய முதலமைச்சர் தெரியுமா? தெரியாது.
தமிழ்நாட்டில் ஆனால் விஜய் அவர்களுக்கும் ஒரு கமலஹாசன் அவர்களுக்கும் இந்தியாவிலேயே ஒரு பிரபலம் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு சார்பு எடுக்கும்போது நமக்கு எரிச்சலாகுமா ஆகாதா? எதனா திங்கிறீங்க நீங்கள்? ஏன்னா உங்களை வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், நீங்கள் எல்லாரும் ஏற்று பேசுவீங்க, எங்கே தவறு நடந்தாலும் படத்தில் இப்படி தானே நீங்கள் இருந்தீங்க, அதை நம்பி தானே உங்களை உள்ளே விடுறோம் சார். படத்தில் அப்படி தானே வைங்க 2 பேரும் பெரிய இது, அது எவன் வந்தாலும் எவன் தப்பு பண்ணாலும் அவன் நியாயத்தின் தராசின் படி நான் இருப்போம்பாங்க. அதை நம்பி தானே உள்ள விட்டோம். உள்ள விட்டா எதனா தைமிங்கன்னு கேட்கறது ஒரு சார் அவங்க உச்சபட்சமான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியலையா? ஒண்ணுமே தெரியல சார். அவங்களுக்கு அது தகுந்த வார்த்தை சார், அதிகப்படியான வார்த்தை சார். இல்லையா? விஜய் கூட விடுங்களேன், இதுல கமலஹாசன் எடுத்து விஜயும் சேர்த்துக்கோங்க, கமலஹாசன் எடுத்துக்கோங்களேன். எங்க இருந்து வண்டி எங்க போயிருக்கு தெரியுமா சார்? கேவலமா இருக்கு சார். அதாவது நம்ம சாப்பிடும்போது ஒரு சாப்பாடு ஒரு ஒரு அந்த வருமானம் எங்கிருந்து வந்திருக்கு, அந்த வருமானத்துல அந்த சோறை வாங்கி வச்சிருக்கோம், நம்ம வருமானம் தான். அதுக்கும்போது சாப்பிடும்போது ஒரு நிம்மதி இருக்கும் நமக்கு. ஆனால் நீங்கள் மையவாதி நான் 2க்கும் பொதுன்னு ஆரம்பிச்சிங்க. நீங்கள் இன்னைக்கு நீங்கள் உதயநிதி வீட்டில் உட்காந்துருக்கீங்க, கிட்டத்தட்ட வாட்ச்மேனை கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா வாட்ச்மேன் உதயநிதி வீட்டில் நான் வாட்ச்மேனாக போகிறேன்னு சொல்லி வாட்ச்மேனுங்கிறதுலாம் அதிகப்படியான வார்த்தைகள். வேற இன்னும் மோசமாக எழுதிட்டு இருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு 4 படம் ஓடணும், ஒரு படம் வந்து உதயநிதியினுடைய அந்த ரெட் ஜெயண்ட் பேனரில் வரணுன்றதுக்காண்டி தான் இவ்வளோ வேலையும் கமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கோங்க, எங்களை சொல்ல வேணாம்னு சொல்லாதீங்க. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிருக்கு, ஒரு இடத்துல பேசினார் சார் உதயநிதி பற்றி. என்ன தெரியுமா வார்த்தை பேசினார்? உதயநிதியோட படத்தில் நான் நடிக்கிறேன், நான் வந்து நியாயமாக உழைச்சி தான் பணம் வாங்குறேன், ஆனால் உதயநிதிக்கு எப்படி பணம் வந்துன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு பேசினவர். அவர்கிட்ட நீங்கள் உட்காந்துருக்காரு கூட. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கா சார்? ஒரு ராஜ்யசபா சீட்டு எப்படின்னா ஃபோன் பண்ணால் அவருக்கெல்லாம் கிடைக்கும் சார். ஃபோன் பண்ணால் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் கமலஹாசனை வச்சுருந்தோம் நாங்கள் சொல்கிறோம். நான் ரஜினி ஃபேன் தானே, நாங்கள் சொல்கிறோம் கமலஹாசனுக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் விட்டு போய் லோக்சபா அவர் கூட இருந்தவங்க யாருமே இல்லை சார். லோக்சபாவில் ஒரு சீட்டு கேட்டு கிடைக்காம போய் காங்கிரஸினோட அழுத்தத்தினால இன்றைக்கி ராஜ்யசபாவில் ஒரு சீட்டுக்காக அவருடைய மொத்த மானத்தையும் அவருடைய ரசிகருடைய மொத்த மானத்தையும் அடை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வேறு என்னத்தை கேட்க சொல்கிறீங்க? ஒரு ரசிகர்கள் இப்படி அட்லீஸ்ட் எங்கால் வரேன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தாரு, யோசிச்சார், இவங்கிட்ட வந்து போகிறதுக்கு சும்மா 2 பேர் நான் வீட்டில் ஏதோ ஒரு அப்படின்ட்டு எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டாரு கதையை. இப்போ நாங்கள் அட்லீஸ்ட் வந்து எங்கள் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், ரைட்டுங்களா? ஆனால் அவங்க அப்படி இல்லை, எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு நீங்கள் பாருங்கள், அவர் எங்கே சொன்னாலும் அந்த இடத்துல போய் ஜெயிக்கட்டும்ல சார். அவங்க கொஞ்சம் கேவலமாக இருக்காது இல்லை? இப்போ நான் போன மாதம் எழுதியிருப்பேன் திமுக ஆட்சி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி, இந்த மாதம் திமுக போய் சேர்ந்துருக்காருன்னு அங்கே போய் நிற்கணும்ல. இது வந்து ஒரு சாமானிய அரசியல் தலைவன் ஓகே, ஒரு கமல் விஜய் போன்றவர்கள் சரி கிடையாது சார். இது ஏற்றுக்கூடாது சார். இது கமலினுடைய விஜயினுடைய ஒரு ஃபேன் இது வரைக்கும் தைரியமாக வெளியில் வந்து, ஒரு ஃபேன் இது வரைக்கும் தைரியமாக வெளியில் வந்து, ஏடா திமுக இப்படி இந்த வேலையை பார்க்குறீங்களாடா இன்ன வரைக்கும் பேசல. காரணம் விஜய் பேசினா தானே இவங்க பேசுவாங்க. விஜய் பாஜக எதிர்ப்பு தானே பேசியிருக்கேன், இவங்க உட்காந்து பாஜக எதிர்ப்புன்னு பேசியிருக்கேன். விஜயை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறீங்க, அது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஆனால் இந்தியன் 2 படம் வந்து சரியாக போகலை. இந்த இந்தியன் 2க்கே இந்த நிலமைனா லியோ 2லாம் வந்தா அப்படின்னு மீம்ஸ் போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறீங்களே சார். அதாவது இந்தியன் 2 வந்து முதல்ல இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நீங்கள் என்னுடைய பதிவில் முதல்ல போய் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, புரியல சார். ஃபேன் ஃபைட்டுன்றது ஒரு மென்டாலிட்டி சார், அது நீங்கள் உடைக்கவே கூடாது. நீங்கள் அதை வச்சு தான் இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கேயும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, வடநாட்டினுடைய ஒரு சல்மான் கான், ஷாருக் கானுக்கும் இது உண்டு. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பாடல்களுக்கு மத்தியிலையும் இது இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ டெய்லர் ஸ்விஃப்ட் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு ரியானா ஃபேன்ஸும் டெய்லர் ஸ்விஃப்ட் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறோம். இது வந்து உலகம் தழுவிய ஃபேன் ஃபைட்டுன்றது. நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன், ஒரு கமலஹாசன் படம் வருது அப்படின்னா இந்தியன் 2 வருதுங்கும் பொழுது சங்கர் வந்து எங்கள் டேரக்டர் அப்படின்னு நாங்கள் எப்போயுமே நினைப்போம். ஏன்னா அவருடைய முதல் படங்கள்லேருந்து இந்தியனே வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக கதையில்னு பேசினார். ஜென்டில்மேன்லேருந்து அப்படி தான், அது அப்படி தான், ஜீன்ஸ் மட்டும் தான் எழுதலை, பாய்ஸ் எழுதலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னியன் வரைக்கும், அன்னியன் இல்லை சாரி, முதல்வன் வரைக்கும் அவருக்காக கதை எழுதி பேசணும். அதுக்கப்புறம் சிவாஜி ஓகே. ஸோ எங்களுடைய டேரக்டர் தான் நாங்கள் அவரை பார்ப்போமே. இன்னும் சொல்லப்போனால் தலைவருடைய ஃபேன் பாய்னு அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆக அவருடைய படம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது நாங்கள் உண்மையில் நினச்சோம். ஆனால் இப்படி ஒரு அவுட்புட் வந்திருக்குமா அப்படின்னா இது வந்து ஏறக்குறைய இண்டஸ்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஒஸ்ட் ஃப்ளாப் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. உண்மை அதுதான். 550 கோடி எங்கே 150 கோடிக்கு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது எதிர்பார்க்கல. ஆக இந்தியன் எவ்வளவு பெரிய ஹிட்டு, அவ்வளவு பெரிய ஹிட்டு, அந்த 96னுடைய இந்தியாவின் மிகப்பெரிய ஹிட்டு லிஸ்ட்டில் இந்தியன் வந்துடும். அப்படியான ஒரு லிஸ்ட்டுக்கான படமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா லியோ பார்த்திங்க அப்படின்னா சார் எந்த மாதிரி ஆணுச்சுன்னா, ஒரு டேரக்டரை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம்ன்ற டேரக்டர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கின படம். நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரே வந்து நான் எடுத்த படம் ஃபேக்குன்னு சொன்னாரா இல்லையா? நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து ஏன் விஜய் நீங்கள் குற்றம் சொல்றீங்க?
லோகேஷ் இல்ல, கனகராஜ் தானே பொறுப்பு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல டைரக்டர் வந்து விஜயை வச்சு படம் பண்ணி ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. நான் ஒரு 5 பேர் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரமணான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். திருமலை எவ்வளோ பெரிய ஹிட்டான படம். ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய வந்து நீ இப்போ இடையில கூட பேசியிருக்காரு, தொண்டை அவரால் ஒழுங்காக பேச முடியாமல் பேசியிருக்கு. ஸோ விஜயை வச்சு படம் எடுத்தவங்க பல பேர் வந்து டிரெக்டர்ஸ் ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ன நிறைய இருக்குது, அப்படி சொல்லிட்டே போகலாம். உதயான்னு ஒரு படம் எடுத்தார், அழகம் பெருமாள்னு சொல்லி, அவர் அவுட்டு. அது மாதிரி ஆர்டி நேசன் ஜில்லா எடுத்தவர், அவர் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்புதேவன் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரன் படம் எடுத்தார். விஜய் வச்சு என்ன படம் பண்ணாரு? உதயாவை தான் அவருக்கு அதான் கடைசி படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டி நேசன் ஜில்லா, அப்புறம் ராஜ்குமார் வேட்டைக்காரன், சுறா எடுத்த சுறா தான் ராஜ்குமாரா, சுறா ஒருத்தர் எடுத்தார். அப்புறம் வேட்டைக்காரன் எடுத்தவர் இப்படி. அதுக்கப்புறம் பைரவா எடுத்தார், பரதன். அதெல்லாம் டைரக்டர்ஸோட பொறுப்பு சார். அது அவங்களோட ஃபெயிலியர். அது எப்படி விஜயோட ஃபெயிலியர்னு சொல்ல முடியும்? அப்படி கிடையாது சார். நீங்கள் அவர் விஜய் மறுபடியும் கூப்பிட்டு ஒரு படம் பண்ண முடியாதா? சரி விட்டுருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பெருந்தன்மையாக இருக்க வேண்டாம். விஜய் வச்சு ஒரு 2 ஃபெயிலியரை எப்படி லியோ 2ஓட நீங்க அதான் சொல்ல வரேன். அப்படி விஜய் அவர்களுடைய வச்சு படம் எடுத்து டேரக்டர்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ லியோ படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துட்டு ஒரு கேஸ் போடுறாங்க சார். அந்த படம் வந்து 15 நாளுக்கு அப்புறம், என்னுடைய நினைவு சரியாக 15 நாள் இருக்கும், மென்டல் ஆஸ்பத்திரியில் இவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் மேலே கேஸ் போட்டாங்க. இது வந்து லோகேஷ் கனகராஜுக்கு நடந்தது. லியோவினுடைய படம் நாங்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் சார். லியோ வந்து அவர் எடுக்கலை, அவருடைய அசிஸ்டன்ட் தான் எடுக்கிறாங்க, அவருடைய அசோசியேட் டேரக்டர் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படியே அவர் அந்த படத்தை எடுக்க விடாம ஒரு மாதிரி ஆக்கி அவர் அப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ லியோவே வந்து ரொம்ப இதில் லியோ 2ல் வந்து நான் வேறு மாதிரி, அதாவது விஜய் அவர்கள் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக தான் அந்த படமே முடியும். இந்த படமே ஃபேக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து என்னன்றதை நான் ரிவீல் பண்ணுவேன் லியோ 2லன்னாங்க. ஸோ இந்தியன் எவ்வளோ பெரிய ஹிட்டான படம், அதுக்கே இந்தியன் 2 இப்படி ஆயிடுச்சு. இப்போ லியோ வந்து ஏற்கனவே மோசமான ஒரு ரிவ்யூ வாங்கின ஒரு படம், யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத, டேரக்டரே அவுட் ஆக்கின ஒரு படம், அப்படியான ஒரு படம் எப்படி வந்து ஒரு பீஸ்ட்டை வச்சு ஒரு இவர் வந்து ஒரு யார் நெல்சன் அவர்கள் வந்து அவுட் ஆனாரோ, அதுக்கப்புறம் ஜெயிலில் வச்சு ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதே மாதிரி லியோ அவுட் ஆன ஒரு லோகேஷ் வந்து கூலியை வச்சு கம்பேக் கொடுக்குறாரு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் லியோ 2 வருதுன்னு அவங்க பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா இருந்த இந்தியனே இப்படி ஆகும்போது நீங்கள் நல்லா இல்லாத லியோ வச்சு லியோ 2 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சிம்பிள். இவ்வளவுதான் வந்து மெட்டஃபர், அதில் வேற ஒன்றுமே இல்லை. சங்கர் படத்தில் எவன் நடிச்சாலும் படம் ஹிட் ஆகணும் சொல்லிட்டு தெரிஞ்ச அனாதைகளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இவர் யாருன்னு அப்படின்னு சொல்றீங்க. யார் அனாதைன்னு சொல்றீங்க? சொன்னவங்க எல்லாத்தையும் சார். யார் இப்போ யார் என்ன சொல்றாங்கன்னா சார், இடையில நம்ம அப்பவும் நம்ம ஃபைட் பண்ணோம் சார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மிகப்பெரிய வெற்றிகள்லாம் சங்கர் கொடுத்த வெற்றி தான். சரியா, சங்கர் கொடுத்த வெற்றி தான். சங்கர் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தர்பார் நல்லா போகலை, அண்ணாத்த நல்லா போகலை. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரை வச்சு இவர் என்ன சூப்பர் ஸ்டார், சங்கரை வச்சு தான் இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாங்க. நம்ம அப்போவே சொன்னோம், எப்பா நீ அதெல்லாம் சொன்ன ரைட்டு, கபாலி யாரை வச்சு எடுத்தா, ரஞ்சித்துன்ற டேரக்டர். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ன்னு எடுத்து ஊருக்குள்ளே ஒரு ஹிட்டு. நீங்கள் மெட்ராஸு தென் தமிழ்நாட்டில் போய் கேட்டிங்கன்னா மெட்ராஸ்ன்ற ஒரு படத்தெல்லாம் யார் பெருசாக ரசிக்கலை. ஏன்னா அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. வட தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் சென்னையில் அது ஆக ஆகுன்ற படம். அதுக்கு முன்னாடி அட்டகத்தி எடுத்தார் ரஞ்சித். இன்னும் சொல்லப்போனால் கபாலி படத்தில் எந்த பெரிய மியூசிக் டைரக்டரும் கிடையாது, எந்த பெரிய நடிகர்களும் கிடையாது, பெரிய காஸ்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. கபாலின்றது வந்து மலேசியாவில் போய் படம் எடுத்துகிட்டு வந்து உலகம் முழுக்க அந்த படத்தை ஹிட்டாக்கி இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம உட்காந்துருக்க வருஷம் வந்து 8வது வருஷம் ஆஃப் 8 இயர்ஸ் ஆஃப் கபாலி இன்றைக்கி இந்த நாள். ஸோ அப்போ 8 இயர்ஸ் ஆஃப் கபாலிங்கும் போது அந்த கபாலின்ற ஒரு படத்தை ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தாங்கினார். அப்போ அதனுடைய டேரக்டர் வந்து 2 படம் எடுத்த சாதாரண இதுதான். அப்போ அது இண்டஸ்ட்ரி ஹிட்டு, ஹையஸ்ட் வியூடு இன்றைக்கி சொல்கிறாங்க தெரியுமா, இந்த லைக்ஸு வியூஸு இது எல்லாத்துக்கும் அப்போ கபாலியோட டீசர். அப்படியான ஒரு படம் அது. அந்த படத்தை நம்ம சொல்கிறோம், ஏப்பா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் ரஞ்சித்தை வச்சு கபாலின்னு ஒரு படம் கொடுத்தாரு. சாதாரண ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு சன் பிக்சர்ஸ் லைக்கா மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி கிடையாது. ஒரு தானு அவர்கள், அவர் ஒரு சாதாரண ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இப்படி இதெல்லாம் வச்சு பண்ணார். அதை எதுக்கு நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்போவே. இல்லை அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு வந்து இவர் வந்து சிவாஜி வச்சு இட்டு கொடுத்தாரு, இந்திரன் வச்சு இட்டு கொடுத்தாரு, 2.0 இட்டு கொடுத்தாரு, அதை வச்சு தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியுடைய லீடிங் படங்களை வச்சுருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ சங்கரை வச்சு தான் எடுத்திருக்காரு, சங்கரை வச்சு எடுத்ததுனால இவர் இட்டுன்றீங்களே. அப்போ நான் கேட்குறேன், சங்கரை வச்சு தானப்பா நீங்கள் நடிச்சிங்க. இது நண்பன் ஒரு படம் வந்தது சார். சங்கர் படத்தில் முதல்ல எல்லாரும் பெரிய அளவில் விரும்பாத படம்னா நண்பன் தான். நண்பன் வந்து வேண்டா வெறுப்பா. எஸ்ஏசியினுடைய அசிஸ்டண்ட்டு சங்கர், எஸ்ஏசியினுடைய அசிஸ்டன்ட் சங்கர்ன்றதுனால சங்கர் வந்து விஜய்க்கு ஒரு படம் எடுத்தே ஆகணும்னு சொல்லி வேண்டா வெறுப்பா ஜெமினியை வச்சு 3 இடியட்ஸோட ரீமேக்கை வாங்க வச்சு ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டை வச்சு அப்படி நடந்த படம் தான் இது. படம் நல்லா தானே இருக்கும், படம் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு அந்நியனா, ஒரு முதல்வனா, ஒரு ஜீன்ஸா, இந்தியனா கிடையாது, சிவாஜியா, அது முதல் சர்க்கிள் வந்து அதுதான் ரைட்டா. ரெண்டாவது, நீங்கள் சங்கரை வச்சு நடிச்சிங்களப்பா, என்னாச்சு உங்கள் நண்பன் அப்படின்னு கேட்குறோம். இன்றைக்கி சங்கரை வச்சு நீங்கள் இந்தியன் 2 எடுத்துறீங்களா, என்னாச்சு? இதைத்தான் நம்ம கேட்குறோம். ஏடா நீங்கள் சொன்னீங்களாடா அன்றைக்கி வந்து வியாக்கியானமா,
சூப்பர் ஸ்டார் வந்து சங்கர் தான் சூப்பர் ஸ்டார்னு இப்போ தெரியுதா? நீங்கள் இதே சங்கர் வச்சிங்களா என்னாச்சு உங்களுக்கு? இதுதான் உங்களுடைய விளக்கம். இதுதான் விளக்கம், இவ்வளவுதான். குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் தேம்பி தேம்பி அள வச்ச சாங் அப்படின்னு யாரையோ என்னமோ சொல்ல வரீங்களே, யார் அந்த குட்டி குஞ்சான்? அது வந்து அந்த வார்த்தை வந்து அதற்கு டைரக்ட் மீனிங் கிடையாது. ஊரில் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை சார் அது. அதுக்கு டைரக்ட் மீனிங் கிடையாது. அது டைரக்ட் மீனிங் நம்ம எதுக்கு எழுத போகிறோம்? அது வந்து சின்ன சின்ன பசங்களை ஊரில் சும்மா அந்த இளவட்ட பசங்களுக்கு கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அதாவது யூத்துக்கு அந்த அந்த அடாலசன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஊரில் அந்த வார்த்தையில் சொல்லுவாங்க. அவங்கள தேம்பி தேம்பி அளவு வச்சல சார். ஹுக்கும் வந்ததுக்கப்புறம் எங்களை தான் சொல்லிட்டாருன்னு சொல்லாதவன் கிடையாது சார். அப்போ அது அளவு வச்ச சாங். அந்த சாங்கினுடைய 1 இயர் வருது. 1 இயர் வந்து கொண்டாடினாதான் எங்களோட ஃபேன் ஆந்தம் ஆயிடுச்சு சார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி வரியாக அதில் எழுதி செதுக்கிட்டாங்க. அவரை பற்றி தெரியாதவங்களாம் தெரிஞ்சு. ரெண்டாவது, இன்னைக்குள்ள குழந்தைங்களுக்கு 2K கிட்ஸ், இன்னும் 2K10 கிட்ஸுக்கெலாம் வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு காமிச்ச படம் ஜெயிலர். அண்ட் அந்த பாடலை பார்த்து இன்னும் குழந்தைய ஆடுற அளவுக்கு அந்த பாடல் இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து எல்லாராலையும் முடியாதுல்ல சார். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்க வந்தவங்க இருக்காங்க சார் இன்றைக்கும். அதாவது ஒரு மம்முட்டி இருக்கார், ஒரு மோகன்லால் இருக்கார் மாலிவுட்டுக்கு. ஒரு டாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிரஞ்சீவி இருக்கார், ஒரு பாலையா இருக்கார். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்னட சினிமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து சிவராஜ்குமாருக்கு முன்னாடி விஷ்ணுவர்தன் இறந்து போயிட்டாப்புல, ராஜ்குமார் இறந்து போயிட்டாப்புல, சிவராஜ்குமார் இருக்காப்புல, இன்னும் அவங்க கூட வந்தவங்களாம் இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க யாருக்குமே, நீங்கள் பாலிவுட் எடுத்துக்கோங்க, இன்னும் அவங்க இவர் கூட வந்தவங்க எல்லாருமே இன்னும் இருக்காங்க உயிரோட. ஆனால் யாருக்குமே இவரளவுக்கு கமர்ஷியல் ஹிட் ஃபிலிம்ஸ் இன்னும் கிடையாது. இவரளவுக்கு இன்னும் வந்து க்ரௌட் பில்லிங் கெப்பாசிட்டி கிடையாது. இவரளவுக்கு இந்தியாவினுடைய சினிமாவின் மூத்த, அதாவது பெரிய அவார்டு வாங்கி வச்சுருக்காரு. அவங்க யாருமே இன்னும் வாங்கலை. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் அவர் சாதிச்சுட்டு இருக்காரு சார். நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும். அது இன்னைக்கு உள்ளவங்களுக்கு சப்புன்னு ஒரு செவுத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு சொல்லி ஆகணும் சார். ஏன்னா அதுக்காக இந்த வார்த்தையா? ஆமாம், அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. என்னன்னா, குட்டி குஞ்சான்னு சொன்னா புரிஞ்சிடும் சார். அது புரிய போய் தானே இங்கே வந்திருக்கு. நீங்கள் யோசிங்க, அது ஏன் இங்கே வருது சொல்லுங்கள். அது ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து இட் இஸ் ஹிட்டிங் ஹார்டு. அப்படி தான் அடித்தாதான் அவங்களுக்கு புரியுது. இல்லைன்னா நீங்களா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கே தெரியுது குட்டி குஞ்சான்னு சொன்னால் அது அடிக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு புரியுது உங்களுக்கு. அதுதான் சார், அது அடித்து தான் ஆகணும். ஏன்னு வைங்களேன் சார், அவங்கள வந்து இன்றைக்குள்ள இப்போ ஒரு இதே குமுதமில் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி விமர்சனங்கள்லாம் வரும். விமர்சனங்கள் வந்து மரியாதை ரீதியாக. ஏன்னா அன்னைக்கு வந்து அப்படி சொன்னாலே ஏற்றுக்கிற மைண்ட் செட் இருந்தது. ஒரு வார்த்தைகளை பிறழ்வாக போட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக, அதாவது மரியாதை கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எழுதும்போது கெட்ட வார்த்தையில் அப்படியே எழுதுகிறாங்க. அப்போ நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜில் வச்சு அடிக்கும் பொழுது அது அவங்களுக்கு புரியும் அப்படின்றது புரிய வைக்கிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கட்டும். எவன் வேணாலும் த்ரிஷா கூட நடிக்கலாம்னு ஆசைப்படலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு முக அமைப்பு வேணும், ஒரு கெமிஸ்ட்ரி வேணும்னு த்ரிஷாவையும் வம்புக்கு இழுத்து விடுறீங்களே, மாட்டி விடுறீங்களே. த்ரிஷாவையும் ஒரு உச்சபட்ச நடிகரையும் வச்சு இன்றைக்கி வந்து எழுதாதவங்க இல்லை, எல்லாரும் எழுதுனாங்க சார். அப்போ எல்லாரும் எழுதும் பொழுது அப்போ நம்மளும் அதை பற்றி எழுதுவோம் அப்படின்னு எழுதுனது. த்ரிஷா விஜய் கூடயும் 3 படம் நடிச்சிருக்காங்க, அஜித் கூடயும் 3 படம் நடிச்சிருக்காங்க. அஜித் கூட நடித்ததை மட்டும் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் விஜய் கூட நடித்ததை ஏன் சப்போர்ட் பண்ணலை? இல்லை சார், இப்போது விஜய் அவர்கள் கூட நடித்தாங்க. விஜய் அவர்களுக்கு அவர் தான் பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எழுதுனாங்க சார். விஜய் ஃபேன்ஸ் எழுதுனாங்க. எங்கடா இது போகுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊடகங்களும், அதாவது இன்க்ளூடிங் இப்போ பத்திரிகை ஊடகங்களும் சரி, சொல்கிறது பிரிண்ட் மீடியாவும் சரி, அது இல்லாமல் டிஜிட்டல் மீடியா, எல்லா ஊடகங்களும் எழுதுனது என்னென்னா விஜயும் த்ரிஷாவும் அப்படின்ற மாதிரி தான் எழுதுனாங்க. அப்போ அப்படி எழுதும்போது விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் தான் நல்ல பேர் அப்படின்ற மாதிரி இன்னும் அது ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறாங்க. அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா எப்படியோ விஜய் அவர்களுக்கு த்ரிஷான்னு எழுதுனாங்க. அப்படி யார் எழுதுனாங்க சார். நான் உங்களுக்கு அது எழுதாத விஜய் ஃபேன்ஸ் எழுதுனாங்க சார். விஜய் ஃபேன்ஸ் எழுதுனாங்க. அப்படி எழுதுனாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஃபேன்ஸுக்கு எதிராக, அதாவது எதிராக களமாடுறவங்களும் என்னை போன்றவர்களும் அதை வந்து ஆமோதிச்சு அது அப்படி தான் போயிட்டுருக்கு வண்டின்ற அளவுக்குலாம் எழுதுனாங்க. அப்போ அப்படி எழுதும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சரி அவருக்கு அவர் நல்ல ஜோடியாக இருக்காங்க வைங்க, அதை விட இன்னும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கே பெஸ்ட்டு ஜோடி பாருங்கள் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இல்லை நம்ம ஒன்றுமே பண்ணலை. இப்போ நம்ம என்ன அஜித் ஷாலினி விட்டு பிரிஞ்சு வந்து த்ரிஷா கூட போகணும்னு எழுதுறோம், அப்படிலாம் இல்லை சார். நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் ஸ்க்ரீன் பேரு சார். ஒரு அக்கம் பக்கம் பாடல், அந்த பாடலை பார்த்துட்டு இது வந்து உண்மை, நான் கூட பேசின இடையில, அதாவது அக்கம் பக்கம் பாடலை பார்த்துட்டு இந்த அவுட்புட் வேணும். அதுக்கு முன்னாடியே திருப்பாச்சி நடித்து முடிச்சிருந்தார், கில்லி நடித்து முடிச்சிருந்தார், எனக்கு தெரியும் ஆதி நடித்து முடிச்சிருந்தார். ஆனால் இந்த 3 பாடல்களையுமே ஒரு அக்கம் பக்கம் பாடலில் வந்து அவுட்புட் வரலன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காரு. குருவியில் தேன் 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 பாடல். அப்போவும் அக்கம் பக்கமாக தேன் தேனானா அது வந்து நீங்கள் வியூஸ்க்கே விட்ருங்க அந்த கம்பேரிசனை. ஸோ இது விஜய் அவர்கள் கேட்டு வாங்கியிருக்கிறார் சார். இது போக அந்த கெமிஸ்ட்ரி, அதாவது இதெல்லாம் விடுங்க சார். ஒரு 6 இடமோ 7 இடமோ நேற்று அஜித் ஃபேன்ஸ் கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. த்ரிஷா உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டால் அஜித்துன்றாங்க. நான் ஏன் அப்படி பேசக்கூடாது? அஜித் கூட கம்பேர் பண்ணி அஜித் இந்த பேர் தான் பெஸ்ட்டுன்னு இதில் என்ன தவறு சார்? இது தவறே கிடையாது சார். இப்போது
ஒருத்தன் கேட்டால் தலைவரும் அமலாவும் நல்லா இருக்குமா, ஒருத்தன் கேட்டால் தலைவரும் ஸ்ரீதேவியும் நல்லா இருக்குமா, தலைவர்கிட்ட கேட்டாலும் நானும் ஸ்ரீதேவியும் தான் நல்லா இருப்போம், எங்கள் பேர் தான் நல்லா இருக்குன்றாரு அவரே. அப்படிங்கும்பொழுது ஒரு வேறு வேறு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஐடியாலஜி பிஓவின்னு இருக்குல்ல, பாயிண்ட் ஆஃப் வியூன்னு. அப்போ அப்படிங்கும்போது என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எழுதுனேன். அது யார் வேணாலும் விஜய் கூட நீ இப்போ த்ரிஷா கூட இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு முகாமைப்பு பண்ணணும், இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு காட்டுறேன். தேர்ட் லுக் போஸ்ட் அவ்வளோ. தேர்ட் லுக் போஸ்ட் எவ்வளோ பெரிய ஹிட்டு, அதைத்தான் நான் காட்டுறேன். இதில் என்ன இருக்குது உங்களுக்கே அது கொஞ்சம் ஓவரா தெரியல சார்? ஓவராக தான் சார் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னு வைங்களேன் சார், இவங்க எங்களையே உட்கார வச்சுட்டு, அதாவது உலகம் முழுக்க தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லாதவனே இல்லை. கலைஞர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஒரு மேடையில் உட்காந்து, ஒன்றும் இல்லை, இவர் ஸ்டாரு சூரியன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இவர் தான் சூப்பர் ஸ்டாரு சூரியன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, என்றைக்குமே மங்காமல் ஒளி வீசக்கூடிய சூப்பர் ஸ்டார் இவர் தான், இவர் தான் இந்த தமிழ் சினிமாவை உலகம் முழுக்க கொண்டு போனவர் கலைஞர் பேசுகிறார் சார். இது போக உலகின் மிகப்பெரிய தமிழ் சினிமா இருந்தவர் எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தவர் அப்படின்னு பேசிட்டாங்க. இவங்க இங்கே உட்காந்துட்டு நாங்கள் இவரை முந்திட்டோம், அவருக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது, முட்டாள்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பதில் கொடுக்கணும்? நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு தடவிட்டு இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அடி போடணும். போட்டால் தான் ஆஹா இவன் என்னடா யாரா அவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி ஒருத்தர் இருக்காண்டான்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதை தான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சிக்கு விஜய் வரும்பொழுது ஒரு வயசான அம்மா விஜயோட காலில் விழ போகிறாங்க. அதுக்கு போய் ஒரு வீடியோ வந்து ஆதாரத்தோடு எடுத்து போட்டுக்கிட்டு, டே உங்களுக்கு உருப்படியாக மாட்டிக்காமல் எதுவுமே பண்ண தெரியாதாடா அப்படின்னு வீடியோ ஆதாரத்தெல்லாம் வெளியிடுறீங்களே, ஏன் விஜய் மீது இப்படி ஒரு வன்மம் உங்களுக்கு? சார் வன்மம் என்ன சார் வன்மம்? அதாவது பின்னாடி அந்த நிர்வாகி ஒருத்தர் வராரு, நிர்வாகி ஒருத்தர் வந்து பின்னாடி அந்த அம்மாவை தட்டுறாரு. அந்த அம்மாவை தட்டி அவர் தான் போய் காலில் விழ வைக்கிறார் சார். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா போய் காலில் விழுகுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கீங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆதாரத்தோட மாற்றாங்களா இருக்கீங்களே, அதை தானே சார் சொல்கிறேன். ஏன் விஜய் மீது உங்களுக்கு சார் என்னோட வன்மத்தை விட்டுருங்க. இன்னைக்கு நான் வந்து ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, நீங்க தானே வன்மத்தை கக்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி லீடு கொடுக்குறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இப்போ விஜய் வந்து காலில் விடக்கூட தகுதி இல்லாதவரா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைம்மா சார். காலில் விழலாம். ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் காலில் விழுகிறதுக்கு சார் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அந்த போய் விழு அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார். நாங்கள் அவங்களா விழுவாங்க சார். சார் இந்த ஊரில் இல்லை, வெளியூரில் தலைவான்றாங்க. பிரதமர், அதாவது மலேசியாவோட பிரதமர் கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறாரு. சிங்கப்பூர் பிரதமர் இவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாரு சார். எங்களுடைய அதே ரஜினிகாந்த் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ஆசிரியர் சார். அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துறாரு. நாங்களும் உட்காந்து விளக்கம் கொடுத்துறோம். சாமி அப்படின்னா அது எவனா இருந்தாலும் வயசு வித்தியாசமாக காலில் விழுவோம். ஆனால் சாமியார் இல்லையே, முதலமைச்சர் தானே. அவர் சாமியார் தானே சார். எப்படி பார்த்தாலும் துறவி சார். அவரு துறவி தானே சார். நீங்க சீமாக்குனீங்க. துறவி எதுக்கு ஆசைப்படக்கூடாதுல்ல? ஆனால் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது எப்படி நீங்க அவர் துறவி? இதுதான் பிரச்சனையே. விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு. ஆனா அவரை வந்து யாரு, யோகி ஆதித்யநாத் வந்து பாஜக அந்த பதவியில் உட்கார வைக்குது. விஜய் வந்து தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சு அதன் மூலியமா அரசியல் வந்து அதன் மூலியமா சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர் அப்படி கிடையாது. பாஜக நீங்க நினைச்சா இவரை தூக்கிட முடியாதா? நீங்க முட்டு கொடுக்கக்கூடிய ரஜினிகாந்த் மட்டும் இன்னொரு முதலமைச்சர் காலில் விழுகலாம். ஆனா முதலமைச்சரா வரக்கூடிய அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் காலில் இன்னொருத்தவங்க போய் விழக்கூடாதா? இது என்ன விழலாம் சார். ஐயா, விஜய் அவர்கள் காலில் விழக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்னா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். விழுங்க. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் காலில் எத்தனை பேர் போய் விழுகிறான். யார் விழாம இருக்கான்? விழுங்க. நீங்கள் உங்களை யாரும் அவர் ஏதாவது ஒரு 10,000 20,000 ஒரு லட்சமாக தந்துட்டு போகிறாருன்னா வாங்கி அவங்க காலில் விழுந்து வாங்குறது என்ன இருக்கு? கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தாவே கழகத்தினோட ஒரு நிர்வாகி வந்து அந்த அம்மா முதுகில் தட்டி போய் காலில் விழுந்து தட்டி காலில் விழ வைப்பார். அதான் நான் கிளியராக போட்டிருக்கேன். அதை பாருங்கன்னு வட்டம் விட்டு காட்டி போட்டிருக்கேன். இந்த அசிங்கம் சரி, இந்த அசிங்கம் பல இடத்துல நடந்திருக்கு. நான் என்ன சொல்ல, எங்கேயும் நடக்காது. இது விஜய் போன்றவர்கள் இந்த அசிங்கம் பண்ணுறதுக்கு விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக நீங்கள் ஏன் பார்க்கணும் சார்? ஒரு மாற்று சக்தியாக பார்க்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரு. நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன் சார். விஜய்கிட்ட புதுமை, அரசியலில் புதுமை ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா இதை சொல்கிற பாருங்க. இது ஒரு பேஸாக எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் கண்டென்ட் ஆக்குங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒன்று. ஆன்மீக அரசியலை நான் செய்ய போகிறேன்னாரு ரஜினிகாந்த் அவர்கள். அது என்ன ஆன்மீக அரசியல்னு கிட்டத்தட்ட வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாத இடம் ஒரு மேடை கொடுத்துருக்கலாமே. கேளுங்க. அட்லீஸ்ட் அது வந்து டிஸ்கஷனுக்காக கொண்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் ஆகும்போது விஜய் அவருடைய கட்சி, அவருடைய கொள்கையோ, அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன ஏதுன்னு எதையுமே யாரும் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா ஒரு புதுமை, ஒரு விஷயம் கூட கிடையாது. ஒரு சின்ன புதுமை ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து குட்டையில் விடுற மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர்கிட்ட எந்த புதுமையும் கிடையாது. நீங்கள் பண்ண போகிறதா பண்ண போகிறீங்க. உங்களை மாற்றுன்னு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய ரசிகர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, திமுக அதிமுகவுடைய மாற்று கட்சியாக வருவார் விஜயன்றாங்க. மாற்று கட்சியாக வர்றவர் இப்படி தட்டி விட்டு காலில் விடலாம் சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம்?
அதான் சொல்றேன். ஒரே ஒரு நீ வந்து வீடியோ ஒரு கிடைச்சிருச்சு, அதை எடுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்கீங்க. மாதிரி நிறைய லட்சம் அதை நம்ம ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னோம், புஷி ஆனந்த் வந்து துணை முதல்வர்ன்றீங்களா, ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் புஷி ஆனந்த் நிற்பார், இந்தியாவினுடைய தமிழ் சினிமா தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வரே விஜயே, யார் புஷி ஆனந்த் நின்று கத்திக்கிட்டு இருப்பார் நடுவில். தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வரே விஜயே, தமிழகத்தினுடைய அதுக்கப்புறம் டக்குன்னு பக்கத்தில் இருக்க தமிழகத்தினுடைய வருங்கால துணை முதல்வரே புஷி ஆனந்தே அப்படிமா அவர் இப்படிம்பார். உங்களுக்கு வீடியோ வேணுமா நான் அனுப்புகிறேன் சார். இல்லாத கேவலம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு சாதாரண கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கட்சி எவ்வளவு இறங்கி கேவலமா புகழ்றாங்க, புகழாதீங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று தானே சார். அவர் சுற்றி இருக்கிறவன புகழ்றான், எங்கேருந்து புகழ்றான்? இதுதானே சார் மற்ற கட்சியில் நடக்கும். இன்னைக்கு ரஜினிக்கு அஜித்துக்கு மட்டும் ஆதரவா பேசக்கூடிய நீங்க விஜய் உட்பட ஒட்டுமொத்த பேரையும் சகட்டமெடிக்கு விமர்சனம் பண்றீங்களே, ஏன் சார்? ஏன் இந்த விஜய் மீது உங்களுக்கு வன்மம் சார்? ரஜினிகாந்த் அவர்கள் அஜித்குமார் அவர்கள்ட்ட ஒரு உண்மை, ஒரு நேர்மை இருக்கு சார். விஜய் அவர்கள்ட்ட அது இல்லை சார். போன வருஷம் 15 கோடி ரூபா புலியில் வருமானத்தில் 15 கோடி ரூபாய் மறைச்சு இன்கம் டேக்ஸ் கேஸ் போட்டாங்க. அஜித் மேலே அப்படி ஒரு கேஸ் காட்டுங்க பார்ப்பீங்க. ரஜினிகாந்த் தான் காரணமா சார்? விஜய் அவர்கள்ட்ட உண்மை நேர்மை இருந்ததில்ல சார். பல நேரங்கள் இருந்ததில்ல சார். நீங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்கன்றீங்க படத்தில். உங்கள் அப்பா அம்மா என்ன கதை? படத்துலையும் சரி நேர்லையும் சரி உங்களுடைய நண்பர்களை நல்லா வச்சுக்கோங்க, உங்களுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன கதை சார்? நீங்கள் அதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் பர்சனலாக நாங்கள் உள்ளவே போல, நாங்கள் ஜென்ரிக்காக கேட்குறோம். நல்ல இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, பர்சனல் போகக்கூடாதுன்னு நீங்கள் அவரை காப்பாற்றுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல்வாதிகளுடைய பர்சனலை தோண்டாத ஒரு அரசியல்வாதி சொல்லுங்கள். இன்னைக்கு அவங்களே மாறி அதான் சார் சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. திமுக இன்னைக்கு வரிசையாக என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சி உள்ளே குடிச்சிட்டு என்னெல்லாம் பேசுகிறானோ அதை ஃபுல்லாக ரெக்கார்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய ரெக்கார்டிங்கை நாம் தமிழர் போட்டுக்கிட்டு இதான் நடந்துகிட்டு இருக்குது. பர்சனல் இன்னைக்கு போகாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுங்கள். கலைஞர் வாங்காத விமர்சனமா சார்? அப்போ விஜய் மட்டும் அதெல்லாம் உள்ளே போகக்கூடாது, அது என்ன உள்ளே போகக்கூடாது? போனால் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு திட்டுறீங்க. அப்புறம் என்ன தான் பண்ணணுன்றீங்க? மற்றவனுக்கெல்லாம் நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் விஜய்க்கு மட்டும் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து அவருக்கு முட்டு கட்டணும்னா நீங்கள் தவிர நாங்கள் தவிர? நாங்கள் எல்லாத்தையும் இதுதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சொந்தமாக நாங்கள் தான் எதுவும் பிரச்சனை தான் சமாளிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கோம், யாரையும் கேட்டு போகிறோம். ஆனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரஜினிக்கு முட்டு கொடுத்துட்டு விஜயை திட்டுறாரு, எல்லாரையுமே திட்டட்டுமே, ஏன் ரஜினிக்கு மட்டும் முட்டு கொடுக்கணும் கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், சிம்பிள். நான் ரஜினி ஃபேன், ரைட்டுங்களா? நான் ரஜினி ஃபேன், நான் ரஜினிக்கு முட்டு கொடுத்தாங்கணும். நான் விஜய் ஏன் திட்டுறேன் அப்படின்னா, நான் வைக்கிற கொள்கைகள், நான் வைக்கிற என்னுடைய ஸ்டாண்டு, என்னுடைய விமர்சனங்கள், அதில் தவறு இருந்தால் தவறு, இது இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறது எல்லாமே ரைட்டு தான் நான் ப்ரூவ் பண்ணுறேன் உட்காந்து ஒவ்வொரு இடத்துலையும். ஏதோ ஒரு வகையில் இவர் இந்த கூட்டமே சொந்த, அதாவது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி எப்படியாவது அரசியல் பதவியில் வந்துடணும், அரசியல் ஆசையில் ஏதாவது பதவி வாங்கிடக்கூடாதுன்னு ஆசையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற குரூப்புன்னு தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். சார், ஒரு அஜித் அவர்கள் விஜய் பண்ணுறதை பண்ண முடியாதா? பண்ணிடுவார் சார். அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லை. அவர் நினச்சாருன்னா இன்றைக்கி ரோட்டில் இறங்கி நடக்க நினச்சாருன்னா இன்றைக்கி வேறு மாதிரி ஆக்கி விட்ருவாரு. ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதில் அஜித் அவர்கள் அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அவர் மன்றத்தை கலைக்கிறார் சார். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணதோட ஒரு ஸ்டெப் மேலே போய் பண்ணார். என்ன எப்படி ஒரு மன்றத்தை கலைச்சிட்டு ஒரு மனுஷனால எப்படி இந்த ஊருக்குள்ளே செய்ய? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சவுத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி மன்றம் கான்செப்டே இருக்குது. இப்போ ஒரு ஷாருக்கானுக்கு மன்றம் இருக்கலாம் கிடையாது, ஒரு அமிதாப் பச்சனுக்கு மன்றம் கிடையாது. சவுத்தில் மட்டும்தான் மன்றங்கள்ன்ற கான்செப்ட் இருக்குது. அப்போ அப்படிங்கும் பொழுது ஒரு மன்றத்தை வச்சு தான் இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து பாகவதர் முடிஞ்சதுலேருந்து எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு கவின் வரைக்கும் மன்றம் இருக்குது. அப்போ அப்படிங்கும் போல் உங்கள் மன்றத்தையே கலைச்சிட்டு நீங்கள் நான் இந்த ஊரில் நடித்து காமிச்சிடணும் நம்பிக்கை இருக்கும்போது, அந்த நம்பிக்கை, அதில் இருக்கிற மரியாதை, அதில் இருக்கிற நேர்மை, இதெல்லாம் தான் அஜித் மேலே. சார், நான் ரஜினிகாந்த் நல்லவர்னு 1000 லிஸ்ட்டு 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது நான் ஃபேனு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அஜித் மேலே, ரஜினிகாந்த் ரசிகனால அவருக்கு முட்டு கொடுக்குறேன். அஜித்துக்கு ஏன் முட்டு கொடுக்குறேன்னா அவர்கிட்ட ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குது. கலைஞரை உட்கார வச்சுட்டு கலைஞரை ஏற்று பேசினார் சார். விஜய் ஒரு அரசியல்வாதியை அவர் முன்னால் உட்காந்து ஏற்று பேசினார் சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள், நான் நாளைக்கு அவர் கட்சியில் பேசிடுறேன். ஒன்று சொல்லுங்கள். கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த படத்தில் உட்காந்துட்டு படம் முடியும் போது மைக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட நீட்டாங்க. 2G கிடையாது. கொக்கோ கோலா விளம்பரம் வரே நடிப்பாராம். கொக்கோ கோலா தண்ணியை உறிஞ்சுது அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்லுவார். இது என்ன சொல்கிறது, டாக்டர் இவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, எல்லாம் படத்தில் பேசிட்டு வெளியில் எங்கேயும் எதுவும் சொல்ல கிடையாது. ஒழுங்காக இல்லாமல் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இன்கம் டேக்ஸ் கேஸ் வாங்கிட்டு இப்படி உட்காந்துருக்கவர் எப்படி நீங்கள் நியாயமாக இருப்பார்னு சொல்ல வரீங்க? அதனால தான் அஜித் மேலே ஒரு மரியாதை வருது சார் நமக்கு. ரஜினிகாந்த் ஃபேன், இதனால தான் அவங்களுக்கு நாங்கள் முட்டு கொடுக்குறோம், விஜய் எதிர்க்கிறோம். ரைட்டுங்களா? விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்து பார்த்து அதன் பிறகு விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் முன் வைக்கிறோம். நீங்களும் விஜய்க்கு எதிரான இப்படியான வன்மங்களை காலப்போக்கில் குறைச்சிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர் எப்படி நடந்துக்க பார்த்து பண்ணிக்கலாம் சார். நன்றி. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.